துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற அப்பா சோதனை எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த அருமையான ஆண்டவரை இரவழைக்காமல் விரும்பி செலுத்துவோம். இந்த நாட்டிலும் ஆண்டவருடைய தேவ பிரசனம் தேவ மகிமை இடத்தை கடந்து வந்திருக்கிறபடியாக இந்த ஆசீர்வாதத்தின் நேரத்தை ஆண்டவரே நீர் எங்களை வந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறதற்காக ஆவியானவர் நீங்கள் பேசுங்க. எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய வார்த்தைகளுக்குள்ளாக நாங்கள் அடங்கி வைக்கிறோம். தேவ பிரசனத்தின் மூலியமாக இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆசீர்வாதத்தின் திறவுகோல். இது ஆசீர்வாதத்தின் திறவுகோல். ஆசீர்வதிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தினுடைய திறவுகோலை யார் கையில கொடுத்திருக்கிறார்னா நம்முடைய கையில தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாத இருப்பதும் யாருடைய கைகளில் இருக்கிறது? நம்முடைய கைகள். ஆசீர்வாதத்தினுடைய திறவுகோலை, அதனுடைய சாவியை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அப்போ கொடுத்திருக்கிற அந்த சாவியை நாம் பயன்படுத்தி விசுவாசத்தோடு நாம் அந்த காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக பரலோகத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசியுங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய திறவுகோல் என்று சொன்னால் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, பின்னாலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அல்லேலூயா. பிரைஸ். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன சொல்றார்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும். நீங்கள் கர்த்தருக்கு என்று கொடுக்கின்ற பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். இது 2 தலைப்பின் கீழாக சில வார்த்தைகளை உள்ளத்தில் ஆவியானவர் கொண்டு வருவாராக. அல்லேலூயா. பிரைஸ். முதலாக 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை. நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த முதல் வசனத்தை வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்மபணத்தை குறித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த 10 தர்மபணத்தை சேர்க்கும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக. அப்போ தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நாம் எப்படி கொடுக்க வேண்டுமா? வரவுக்கு தக்கதாக. அதாவது எப்படி கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் நாம் அறியாத வளமாக இருக்கிறபடினால்தான் நாம் ஆசீர்வாதத்திலே குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாவது கொடுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாரத்தினுடைய முதல் நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன செய்கிறோம்? தேவனை ஆராதிக்க தேவனுடைய ஆலயத்திற்கு என்ன செய்கிறோம்? போகிறோம். அப்ப தேவனை ஆராதிக்க வாரத்தினுடைய முதல் நாள் அங்கே போகிற வேளையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவர் சபைகளுக்கு கொடுக்கக்கூடிய காரியம் என்று சொன்னால், தங்கள் வரவுக்கு தக்கதாக. அல்லேலூயா. தனக்கு என்ன வரவு வருகிறதோ அதற்கு தக்கதாக தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தன் அளவுக்கு மிஞ்சி கொடுக்க வேண்டியது அல்ல. ஐயன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மற்ற இடத்தில் போய் கடன் வாங்கி அங்கே தேவனுக்கு கொடுக்க வேண்டியதல்ல. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், தன் வரவுக்கு தக்கதாக நீ கொடுத்தால் போதும். அப்படி வரவுக்கு தக்கதாக கொடுக்காமல் இருந்தால் நான் உனக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. ஆகிய வாரத்தினுடைய முதல் நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் போகின்ற வேளையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தினுடைய திறவுகோலாக தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
சொன்னால் நீங்கள் கொடுங்கள், உங்கள் வரவுக்கு தக்கதாக என்ன செய்யுங்கள், கர்த்தருக்கு கொடுங்கள். வரவுக்கு தக்கதாக கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுங்கள். அப்படி கொடுக்கின்ற பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். இதை காரியத்தை இன்னும் தெளிவாக நீங்க பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 8:12. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாதபடி அல்ல அவனுக்கு உள்ளதன்படியே அங்கீகரிக்கப்படும். ஐயா, ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் சொல்லிட்டு சொல்லுகிறாரு, அவனுக்கு உள்ளதின்படியே அவன் கொடுக்க கடவன். அல்லேலூயா. மன விருப்பம் இருந்தால், நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தனையோடு, ஆவலோடு, வாஞ்சியோடு கூட தேவனுக்கு என்று கொடுக்கிற வேளையில அளவுக்கு தக்கதாக உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை உற்சாகத்தோடு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த திறவுகோலை தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த திறவுகோலை நம்ம கையில வைத்துக் கொண்டு விசுவாசத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரயாசப்படுவோம் என்று சொன்னால், வாரத்தினுடைய முதல் நாள் அது தன்னுடைய வரவுக்கு தக்கதாக அந்த கொடுக்கக்கூடியவர் மன விருப்பத்தோடு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். ஐயோ, நான் போக வேண்டி இருக்குது, காணிக்கை போய் கண்டிப்பா போடணுமே, வரவுக்கு தக்க போடணுமே, எனக்கு வீட்டுக்கு செலவு இருக்குது, இதை கொண்டு போட்டால் அடுத்த என்ன செய்வேன், இது மன விருப்பம் அல்ல. இவங்க செய்யக்கூடிய தேவனுக்கு செய்யக்கூடிய இந்த காரியத்தை எல்லாவற்றையும் மன விருப்பத்தின்படி தன் அளவுக்கு தக்கதாக அவர் கொடுக்கின்ற வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அவரை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருந்தார். இதுதான் சற்று தெளிவாக அதே 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 9ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவனவன் விசனமாயும் அல்ல, அவன் நல்லா சொன்னா அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவர்களே தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்பவும் அழுத்தப்படுகிறார், அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே, தன் மனதிலே கர்த்தருக்கென்று கொடுக்கிற விஷயத்துல தன் மனதிலே எதை தீர்மானித்திருக்கிறோமோ அந்த தீர்மானத்தின்படி, கட்டாயத்தின்படி அல்ல, விசனமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே ஒருவர் கொடுப்பார் என்று சொன்னால் அந்த இருதயத்தின் எண்ணங்களை, அந்த கொடுக்கிற காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்கிறார், பார்க்கிறார். மனுஷர் பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல, தேவன் பார்க்கக்கூடிய விதத்தை அவர் பார்க்கிறவராக இருக்கிறபடினாலே நாம் கட்டாயமாய் கொடுக்க வேண்டும் என்று சபையிலே அறிவிப்பதும் தவறு. கட்டாயமாய் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவதும் தவறு. அப்படி சொல்வதனாலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆகிய கொடுக்கிறவன் எப்படி கொடுக்க வேண்டுமா, தன்னுடைய மன விருப்பத்தின்படி எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை கர்த்தருக்கு என்று சொல்லி உற்சாகமாய் செய்வதற்கு தேவன் இருக்கிறார், பிரியவராக இருக்கிறார். அதை கட்டாயமாய் அல்ல, விசனத்தனமாயும் அல்ல. அங்க போன இதை கேட்பாங்களே, கொடுத்துட்டான ஆகணும், கட்டாயம் கொடுத்தான ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்கள் ஊழியத்திற்கு என்று சொல்லி கொடுப்பீர்கள் என்றால் கொடுத்தும் அது பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு அநேகவர் நான் கர்த்தருக்கு எதையோ கொடுக்கிறேன், எதையோ செய்கிறேன், எவ்வளவோ பணத்தை செலவழிக்கிறேன், ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே. ஏன் காரணம் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்துடைய ஊற்று எங்கே இருக்கிறதா, உள்ளத்தில் ஆழத்திலே தேவனுக்கும் நமக்கும் இடையிலே காணப்படக்கூடிய ஒரு நீரூற்றாக இருக்கிறது. அந்த நீரூற்று வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின்படி, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவருடைய விருப்பத்தின்படி உற்சாகமாய் கொடுக்க கடவுள். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் எப்படி இருக்கிறாரா, பிரியமுள்ளவராக இருக்கிறார். எப்படி பிரியமுள்ள உற்சாகமாக கொடுக்கிற இடத்திலே தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலை பற்றியும் கூட அயற்கால் வரவுக்கு தக்கதாக தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். வரவுக்கு தக்கதாக நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதனுடைய விளைவுகளை நாம் தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அறிவத்தினுடைய பிள்ளை அதே காலம் 2வது காரியத்தை பார்க்கும் என்றால் அந்தரங்கமாய் கொடு. முதல் பாயிண்ட் தன் வரவுக்கு தக்கதாக கொடு. 2வதாக பார்க்கிறோம் அந்தரங்கமாய் கொடு. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிப்பீர்கள், 1 - 4 வரை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் அங்க ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கலாம். மத்தேயு 6:1 வாசிங்கள். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு உங்கள் காணிக்கைகளை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. யாருக்கு பலன் இல்லை? மனுஷர் காண வேண்டும் என்று யார் ஒருவர் செய்கிறார்களோ, மனுஷர் காண வேண்டும் என்று தேவனுடைய ஆலயத்திற்கோ ஊழியத்திற்கோ இல்ல சபைக்கோ மனுஷர் 4 வருஷங்கள் காண வேண்டும் என்று சொல்லி யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன இல்லையா, அவருடைய பிதாவிடத்தில் உங்களுக்கு என்னதை
பரத்திலிருந்து உண்டாகிய அது ஜவனப்பன் சம்சும்போது சொன்னாரு, எந்த நன்மை எங்க இருந்தால் வர வேண்டும்? பரத்திலிருந்தால் வர வேண்டும். பரத்திலே பரம பிதா இருக்கிறார், குமாரா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இவரிடத்திலே நமக்கு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பார்வைக்கு செய்தால் மட்டுமே போதுமே ஒழிய மனுஷனுடைய பார்வைக்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மனுஷனுடைய பார்வைக்கு என்று நாம் செய்வோம் என்று சொன்னால் அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதல்ல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய காணிக்கைகளை நீங்கள் போடுகிற வேளையில, கர்த்தருக்கு கொடுக்கிற வேளையில நீங்கள் யாருக்குமே தெரியாமல் கர்த்தருக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன செய்கிறது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஒருவன் இருக்கிறவன் கொடுக்கலாம், எல்லாம் இருக்கிறவன் கொடுக்கலாம், ஏழை கொடுக்கலாம். ஏழையினுடைய காணிக்கையை தேவனாகிய கர்த்தர் செய்கிறார், பார்க்கிறார். பார்த்துவிட்டு மற்றவர்கள் எல்லாத்தையும் போட்டு விட இந்த ஏழை விதவை போட்டதை தேவனாகிய கர்த்தர் செய்கிறார், அங்கீகரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால் அருமையான பிள்ளை, யார் எவ்வளவு தேவனுக்கு முன்பாக கொடுக்கிறார் என்பது மனுஷர் காண வேண்டும் என்பதல்ல. இன்றைக்கு அநேக இடங்களிலே மனுஷர் காண வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு அநேக காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். மனுஷர் செய்ய வேண்டும் உபாயம், நன்கொடை. ஒரு ஃபேன் வாங்கி போட்டு அதில் இருந்து இன்னார் குடும்பம், இன்னார் வாங்கி போட்டார்கள், இன்னார் இந்த உண்டியலை வைத்தார்கள், இன்னார் டீபெயிண்ட் வாங்கி போட்டார்கள், இன்னார் சதலை கட்டினார்கள். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமானதே அல்ல. பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. அப்படி ஏதாவது உங்களுடைய பெயர் வெளியில வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்து செய்வீர்கள் சொன்னால் நிச்சயமாக எங்கே வரல, பரலோகத்திலிருந்து பலன் கிடைக்காது. இப்படி செய்து கொண்டு இருப்பதனால்தான் நாம் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருக்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம். ஆக நாம் செய்யக்கூடிய காரியம் யாருக்கு மட்டும் தெரிந்தா போதும்? பரலோக பிதாவுக்கு மட்டும் தெரிந்தா போதும். அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அதை நீங்க 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாது இருக்கிறது. வலது கையினாலே நீ கர்த்தருக்கு என்ன செய்கிறியோ அது செய்கிறது எனக்கே தெரியக்கூடாதான், இடது கைக்கே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த கரமாக தேவனுக்கு முன்பாக படைக்கிறவற்றை என்ன செய்ய வேண்டுமா? படைக்க வேண்டுமா? தேவனுக்கு முன்பாக போடக்கூடிய காணிக்கைகள் இல்லை என்றால் ஜெப ஊழியத்திற்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் இல்ல பொருட்கள் எதுவா என்றாலும் சரி, உங்களுடைய பெயர் வெளியே வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் பரலோகத்தில் நீங்கள் பலனை செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கொடுக்கிறது யாருக்கு மட்டும் தெரிந்தா போதும்? பரலோக பிதாவுக்கு மட்டும் தெரிந்தா போதும். ஆகையால் வலது கை கொடுக்கிறது யாருக்கு தெரிய வேண்டாம். இதை உலகத்தில் ஒரு சிலர் எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க சொன்னா, வலது கை என்பது கணவன், இடது கை என்பது மனைவி. ஒருவேளை மனைவிக்கு தெரிந்து கொடுத்தாலே அந்த கணவனிடத்திலே கொடுக்க முடியாமல் மனைவி என்ன செய்யலாம்? தடுக்கலாம். ஆகையால் மனைவிக்கு தெரியாமலேயே கர்த்தருக்கு கொடு என்று ஒரு சிலர் பிரசங்கம் பண்ணுவார்கள். நான் அப்படி சொல்ல வரவில்லை. மனைவிக்கு தெரியாமலே கணவன் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னால் வீட்டிலே சமாதானத்தை இருக்க முடியாது, பார்க்க முடியாது. ஆகையால் எதை செய்தாலும் சரி, கர்த்தருக்கு எதை செய்தாலும் சரி, குடும்பத்திலே ஒரு தீர்மானம் பண்ணி நீங்கள் ஒருவருக்கு ஒரு பேசி கலந்து கர்த்தருக்கு முன்பாக வந்து கொடுக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு தெரியாமல் தேவனுக்கு மட்டுமே தெரியும்படியாக செய்யுங்கள், கொடுங்கள். நான் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த நாட்களிலே அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாண்டியில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அந்த பையனுக்கு அதனுடைய கிட்னி ரொம்ப ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, பாதிப்பாகிப்போச்சு. இது இந்த வாட்ஸ்அப்பில் அவங்க உதவி செய்யறாங்க சொல்லி சொன்னார்கள். நான் இங்கே இருந்து திருச்சிபுரத்துடைய பெரம்பூர் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனத்தில் நான் பேசுன உடனே அவங்க உடனே நான் 5000 நான் போட்டு விட்டுறேன், உங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுறேன், நீங்க கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே 5000 அங்கிருந்து அக்கௌண்ட் வந்த உடனே கொடுத்த உடனே அடுத்த நிமிடமே வாட்ஸ்அப்ல வந்துச்சு, இந்த மாதிரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அதனுடைய பேரை போட்டு 5000 நன்கொடை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி அடுத்த நிமிடமே திரும்பி அந்த வாட்ஸ்அப்ல வந்து, தயவு செய்து இதை போட்டிருக்கக்கூடிய இந்த நன்றி சொல்லி போட்டிருக்காங்க என் பேரை அது தூர எடுத்துருங்க, நான் கொடுத்துருக்கு யாருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அருமையான யாருக்கு உதவி செய்தாலும் கூட கர்த்தருக்கு முன்பாக நீங்க உதவி செய்கின்ற பொழுது தன்னுடைய பெயர் விளம்பர பலகைகளை வந்துவிட வேண்டும் என்று சொல்லி நாம் கொடுப்போம் என்று சொன்னால் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக இருக்காது. அது யாருக்கு முன்பாக செய்யக்கூடியது? மனுஷனுக்கு முன்பாக செய்யக்கூடியது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் அப்பொழுது அந்த இடத்தில் பார்க்கிற ஒரு பிதாவே உனக்கு வெளியரங்கமாய் அவன் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோமோ அதான் யார் பார்க்கிறார்? பிதா பார்க்கிறார். அதுக்கு நம்ம வெளியரங்கமாய் பதிலளிப்பார். நம்ம வெளியரங்கமாய் செஞ்சோம்னு சொன்னா அவர் வெளியரங்கமாய் சொல்ல பதிலளிக்க முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அந்த வரவுக்கு தக்கதாக கொடுங்கள். அந்த இடத்திலே மற்றவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் செய்யுங்கள், தேவனுக்கு மட்டும் தெரிந்தால் கொடுங்கள். இதான் இவருடைய திறவுகளாக காணப்படுகிறது. அடுத்த பார்ப்போம், எதை கொடுக்க வேண்டும்? தேவர்கள் சொல்லும் எதை கொடுக்க வேண்டும்? அவன் எதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஹalleluya, praise the Lord. உன் பொருளாலும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் உன் எல்லாவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு. ஹalleluya, praise the Lord. முதற் பலனை கொடு. அங்கே சாலமன் மூலமாக தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் வெளிவிட்டு இருக்கிறார். முதற் பலனை யாருக்கு கொடுக்க வேண்டுமா? பொருளாலும் சரி, அது முதற் பலனாலும் சரி, அதை கர்த்தருக்கு கொடுத்தேன் சரி, நீ கனத்தை பெற்றுக்கொள். கனத்தை பெற்றுக்கொள் என்றால் அதை கொடுக்கின்ற வேளையிலே நமக்கு கனம் என்னன்னா தேவனாய் கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிறவராக இருக்கிறார். நமக்கு உண்டான எல்லா பொருட்களினாலும் முதற் பலினாலும் கர்த்தரை என்ன செய்யுங்கள்? கனம் பண்ணுங்கள். இதுதான் நம்முடைய திறவுகோல். இந்த திறவுகோலை நாம் பயன்படுத்தினால் அவர் சொன்னபடியே, வார்த்தையில் சொன்னபடியே தேவனாய் கர்த்தர் பேசுவார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்முடைய எல்லாமே விவசாயிகளாக இருக்கிறார். விவசாயிகளை பயிரிடக்கூடிய விவசாயிகளை வரக்கூடிய முதல் பலனை எங்கே? வாரத்தினுடைய முதல் நாள் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வைத்திருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் அதனுடைய பலனை எங்கே ஊழியத்திற்கு கொடுத்திருக்கிறோம். இது உங்களுக்கே தெரியும். நான் கஷ்டப்பட்டு விளைய வச்சிருக்கிறேன், நான் பணம் செலவழிச்சு விளைய வச்சிருக்கிறேன், நான் விடி ராக்காலமும் தூங்காம இது பண்ணி உழைச்சிருக்கிறேன். உழைச்சிருக்கும் போது நான் உழைச்சதுனாலதான் இந்த பலன் கிடைத்தது என்று சொல்லி நீ விசுவாசித்தால் அந்த விசுவாசத்தின்படி ஆக கடவுளுக்கு தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். நீ உழைத்தாய், நீ சம்பாத்தியம் பண்ணினாய், அப்ப நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? தேவன் கேட்கிறார். ஆனால் இந்த கைகளும் கால்களையும் கொடுத்து நம்முடைய சரீரத்திலே பலத்தை கொடுத்தவர் யார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு பலன் உண்டு. நாம் நிற்பதும் நிர்மலமாகவும் தேவனுடைய சுத்த கிருபை. அப்போ நம்முடைய எல்லா வேலைகளையும் செய்வதற்கு தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு நினைச்சிருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அப்படி பலத்தை கொடுத்திருக்கிற வேளையில வரக்கூடிய விளைச்சலுடைய முதல் பலன் இல்லை எந்த ஒரு பொருள், இதை யாருக்கு தான் முதலில் படைக்க வேண்டும்? அது முதல்ல பரிசு 1 கிலோ பரிசு வந்தாலும் சரி, 10 கிலோ பரிசு வந்தாலும் சரி, அந்த முதல் பலனை கொண்டு வந்து யாருக்கு ஒப்படைச்சது? தேவனுக்கு ஒப்படைச்சது. தேவனாகிய கர்த்தர் பார்ப்பார், அதையும் விளம்பரப்படுத்தாத. நான் இந்த மாதிரி ஒன்று செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு 4 பேர்கிட்ட சொல்லாத. ஏன்னா அப்படி சொன்னா அது யாருக்கு மகிமைப்படாது? தேவனுக்கு மகிமைப்படாது. அது செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் தேவனாய் கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆகிய முதல் பலனாக பொருளாக கர்த்தரை கனம் பண்ணு. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யாத்திராகமம் 23:19 உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வருவாயாக. கொண்டு வருவாயாக. வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டும். முதல் பலனை விளைச்சலை முதல் பலனை எங்கே கொண்டு வர சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. இதாங்க நம்முடைய விசுவாசம். இந்த சூத்திரத்தை பயன்படுத்தணும்னு சொன்னா, இந்த திறவுகளை பயன்படுத்தணும்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வீட்டுடைய களஞ்சியங்கள் செய்யும் நிரப்பப்படுங்க. நம்ம களஞ்சியங்கள் நிரப்பப்படாம இருக்கிற உழைச்சு எங்க போடுறோம்? புத்த பையை போட்டுடுறோம். ஏன் அந்த புத்த பையினால் ஓட்ட பையை போய் எங்கெல்லாம் போகணும்னு தெரியப்படுறது காரணம்னு சொன்னா, வரக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் கூட அந்த முதல் பலனை யார் கொடுக்கறதில்லை? கர்த்தருக்கு கொடுக்கறதில்லை. அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். அல்லேலூயா. நெகேமியா 10ஆம் அதிகாரம் 35 வாசியுங்கள். நெகேமியா 19, நெகேமியா 10:35. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசி. நாங்கள் வருஷத்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதற் பலனை சகலவித விருட்சங்களின் முதற் பலனை எல்லா முதற் கனிகளையும் கொண்டு வரவும் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் குமாரரின் முதற் பெயர்களையும். அப்போ எல்லா விளைச்சலுடைய எல்லா காரியங்களையும் திரும்ப சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ சாலமன் சொல்லுகிறா, யாத்திராகமத்துல மோசே சொல்லுகிறா, நெகேமியா சொல்லுகிறா, எல்லா முதற் பலனை எங்க கொண்டு வா? தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வா. இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வாங்கக்கூடிய இந்த திறவுகளை நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னா பரலோகத்திலிருந்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். கடைசி பாயிண்டாக சொல்லுகிறேன், தசமபாகம் கொடு. தேவனாகிய கர்த்தர் சொல்லுடைய காரியம் நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:22. ஆதியாகமம் 28:22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன்
உனக்கு தசமபாகங்கள் செலுத்துவேன் என்று யார் சொல்லுகிறார்? யாக்கோபு சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் என்ன செலுத்துவேன்? தசமபாகம் யாருக்குரியது? தசமபாகம்னா என்னன்னு தெரியுமா? 10ல ஐயா 100 ரூபாய் வரும்போது 10 ரூபாய் எடுத்து வச்சிருவோம். 1000 ரூபாய் வரும்போது 100 ரூபாய் எடுத்து வச்சிருவோம். 10,000 வரும்போது 1000 ரூபாய் எடுத்து வச்சிருவோம். லட்சம் வரும்போது எவ்வளவு எடுத்து வைக்கணும்? 10,000 எடுத்து வைக்கணும். இங்கதான் அப்பதான் என்ன சொல்லுது? நம்முடைய ஆசீர்வாதம் குறைவு ஏற்படும். அதான் 10,000 வைக்கவா? இந்த எண்ணத்தை பட்டு கஷ்டப்பட்டு நீ கொண்டு வச்சாலும் கூட என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. 5 லட்சம் ரூபாய் வருமானம் வந்தால் எவ்வளவு வைக்க வேண்டும்? 50,000 ரூபாய் நான் வைத்திருக்கிறேன். 5 லட்சம் ரூபாய் வருமானம் வந்தது, 50,000 ரூபாய் எடுத்து வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு என்று செய்கின்ற ஒரு காரியத்தில் இந்த திறவுகளை பயன்படுத்த வேண்டும். இதான் நம்முடைய திறவுகள். பரலோகத்திலே பொக்கிஷத்தை தேவனாகிய கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார். செய்து முடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பரலோகத்திற்குரிய பொக்கிஷத்தை நாம் திறந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த திறவுகளை என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். இந்த திறவுகளை பயன்படுத்தும் போது கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களையும் செய்கிறார், வாய்க்கப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது இன்னொரு வசனம் 2 நாளாகவும் 31ஆம் அதிகாரத்தில் திருப்புங்கள். 2 நாளாகவும் 31ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் 5, 6 வாசியுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் நிலத்தின் எல்லா வளத்திலும் முதற் பலன்களை கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை கொண்டு வந்து இருக்கிறார்கள், பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. இதுல ஐயா வரக்கூடிய வருமானம் சொல்வது பைசால மட்டுமல்ல, விளைச்சலிலும் என்ன செய்ய வேண்டுமா? தசம பாகம் கொடுக்க வேண்டும். 10 மூடை நெல் வந்தா 1 மூடை நெல் எங்க போயிருக்கணும்? வச்சிருக்கிறோமா? 10 மூட்டை நெல் வந்தா 1 மூட்டை நெல் எங்க போயிருக்கணும்? அது கட்டாயமயம் அல்ல, விசுவமயம் அல்ல, மன விருப்பத்தின்படி. ஆசீர்வாதம் வேணும்னா செய்யலாம், ஆசீர்வாதம் வேண்டாம்னா விட்டுலாம், அவ்வளவுதான். கட்டாயமயம் அல்ல, விசுவமயம் அல்ல, அவருடைய மன விருப்பத்தின்படி. எத்தனை விதமான சூழ்நிலைகள் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திறவுகளை வைத்திருக்கிறார். இந்த திறவுகளை சரியான முறையில் எடுத்து பரலோகத்தை நாம் திறந்தோம் என்று சொன்னால் பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை திறப்பதற்கு இதுதான் திறவுகோல், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னால ஒரு திறவுகோலை போட்டாரு, ஆசாரியை வச்சு ஒரு சாமியை செஞ்சு இது பண்ணி இது 5000 ரூபாய்னு சொல்லி அதுக்கப்புறம் இதை வாங்கிட்டு நீங்க வீட்டில் கொண்டு வச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொல்றாரு. அதுதான் ஆசீர்வாதம் அல்ல. தேவன் கொடுத்திருக்கக்கூடிய திறவுகளுக்கு இந்த திறவுகளை நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8லிருந்து நீங்கள் 10 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர் இருக்கிற பண்டசாலை நிரப்புகிறார். எதையை வச்சுத்தீர்கள்? தேவ கணக்கை பார்த்திருக்கார். எதை வச்சுத்தீர்கள்? தசம பாகத்திற்கானே. இன்னைக்கு நமக்கு இந்த தசம பாகம் சொல்வது கொடுக்கிற பிரசங்கம் பண்ணது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் இது தசமபாகம் என்று சொல்லக்கூடிய சூழலை பழைய ஏற்பாட்டில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய சூழ்நிலை தான். அதான் சொன்னேன், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தோம் அல்லவா, 7ஆம் வசனம். அது உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் தேவன் எப்படி இருக்கிறார்? ஐயா உற்சாகமாய் 10 ஒண்ணு அல்ல ஐயா, எத்தனை வேலையை செய்யலாம் கொடுக்கிற ஆண்டவருக்கு கொடுக்கலாம். கொடுக்க தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டுவார். நம்முடைய ஐக்கியத்தில் வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதத்துடைய ஊற்றாய் காணப்பட வேண்டும். ஆக நீங்கள் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி பாருங்கள், இந்த திறவுகளை பயன்படுத்தி பாருங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்படி கூட தான் பண்ணிடுவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதத்துடைய திறவுகள் எப்படி கொடுக்கப்பட வேண்டும்? தன் வரவுக்கு தக்கதாக கொடு, அந்தரங்கமாய் கொடு, எதை கொடுக்க வேண்டும்? முதற் பலனை கொடு, தசமபாகத்தை கொடு. இந்த திறவுகோலை எடுத்து ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்த பரலோகத்திலிருந்து மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீ தர வல்லவராக இருக்கிறவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஐக்கியத்திலிருந்து கொடுக்கிற யாவதுக்கும் தாவே ஆண்டவரே அந்தரங்கமாய் கொடுத்து பரலோகத்தினுடைய அந்தரங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க அனுக்கிரகப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஆண்டவர் ஐக்கியத்தில் வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் நம்முடைய சுத்தமாக இருக்கிறபடியாலே ஆண்டவரே இந்த வேத வசனமாக இந்த திறவுகளை விசுவாசத்தோடு பரலோகத்திலே கொண்டு திறந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீ அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. முதல் பலனை கொடுக்கும்படியாக ஆண்டவரே, அந்த காரியத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் கணக்கு வரவுக்கு தக்க
நீங்கள் கொடுங்கள், நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த பயன்பாட்டை பயன்படுத்திக் கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. உங்களுடைய சுத்தம் நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.